இருக்கலாம். In the sense, நானே இவர மாதிரி பாடல்கள் எழுதணும், worship நடத்தணும். இட்ஸ் a good thing. நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸா இருக்கிறது ஒரு பெரிய கிருபை, ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்பம்னா என்னோட ஊழியத்தின் ஆரம்பமா இல்ல விச் ஃபேஸ் எதோட ஆரம்பத்தை சொல்றேன்? ஓகே, நீங்க பிறந்து வளர்ந்ததுங்க. சோ ஓகே, நான் பிறந்து வளர்ந்தது வால்பாறை பக்கம் முடிஸ்குள்ள கிஜமுடி அப்படிங்கிற ஒரு ஊரு. அதுல தான் நான் பிறந்தேன். இட்ஸ் a very small tiny little place. ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகண்டான ஒரு குட்டி ஊரு. அதுல தான் நான் பிறந்திருந்தேன். பெரிய எக்ஸ்போஷர் அதில் எதுவுமே இருக்காது. ஒரு குட்டியான கிராமத்துல நான் பிறந்திருந்தேன். ஆனா ஆண்டவருக்கு வந்துட்டு இயேசு வந்த போது கூட சொன்னாங்க, நாசரேத்திலிருந்து நன்மை வர முடியுமா அப்படின்னு சொல்லி. அவரை தேடுறவங்க, அவரை பற்றி நம்ம பேசின மாதிரி பசிதாங்க உள்ளவங்க எங்க இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் நிரப்பும்போது, ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்துட்டு அவர் விரும்புற இடங்களுக்கு, அவர் கொண்டு போகிற எல்லைகளுக்கு, கொண்டு போக விரும்புற எல்லைகளுக்கு அவங்களை ஆண்டவர் கொண்டு போவாரு. ஸோ மைண்ட் வாஸ் அ வெரி ஹம்பிள் பிகினிங். லைக் எல்லாமே அது வந்துட்டு ரொம்ப பக்கா கிராமமான செட்டப், ரொம்ப குட்டியான செட்டப் எல்லாத்துலயுமே. நான் 17 வயசுல, அதாவது இப்ப என்னோட +2 எக்ஸாம்ஸுக்கு முன்னால என்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஏன்னா எப்ப கேட்டாலும் நான் பாஸ்டர் ஆகணும், நான் வந்துட்டு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு. Well, as a little child, the only term that I knew for a man of God is a pastor, because my dad was a pastor. So I didn't know there were 5 offices. All that I knew was I was going to be a pastor. சின்ன பையனா இருக்கும்போது. But I think நிச்சயமா இந்த இடத்துல உங்க அப்பா இன்றைக்கு தேவனோடு இருந்தாலும் அவர் அதிகமா பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்க அப்பாவை பார்த்து நீங்க அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை பின்பற்றணும்னு யோசித்தது, இட்ஸ் a great thing. Hats off to your dad. ஏன்னா நிறைய இந்த இடத்துல வேற்றுமை வருகிறத பாக்குறோம். Children go in different direction, but really we have to salute your dad. சொல்லுங்க. அதான் எனக்கு, as a little boy my hero was my dad. So I thought we have to be somebody like our dad, serving God அப்படிங்கிறது. So I knew I want to be a pastor. So எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் என்னவாக விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நான் பாஸ்டராக விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது இப்போ பாஸ்டர் ஜோசன் நீங்க சொல்றீங்க சின்னதுல இருந்தே நான் இதை சொல்லுவேன்னு. அப்ப அப்பா சேலஞ்சஸே ஃபேஸ் பண்ணலையா ஊழியத்துல? இல்ல அவர் பண்ணது உங்களுக்கு தெரியலையா? எப்படி as a child நீங்க அதை விரும்புனீங்க? ஏன்னா யூசுவலி அந்த சேலஞ்சஸ் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய இருதயம் திரும்புறத பாக்குறோம். கரெக்ட். That actually happened to me in the later stage. I'll come to that. Okay. So I always used to say I want to be a pastor. When I was நான் சின்ன பையனா இருக்கும்போதே I used to see dreams. நான் வந்துட்டு பெரிய ஸ்டேடியத்துல இருந்து பிரசங்கம் பண்ற மாதிரி, கையில கிரச்சஸ் எல்லாம் புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி, நிறைய கண்ணு தெரியாதவங்க எல்லாம் பாக்குற மாதிரி, நிறைய மிரக்கல்ஸ் நடக்கிற மாதிரி பாப்பா. ஐ யூஸ் டு see gallery types. நான் பிறந்தது பக்கா கிராமம். அங்கெல்லாம் வந்துட்டு கிரவுண்ட பத்தி திங்க் பண்றதே பெரிய ட்ரீம். ஆனா ஐ யூஸ் டு ட்ரீம் அபவுட் இண்டோர் ஸ்டேடியம் கேலரிஸ், அந்த மாதிரிலாம் அந்த கான்செப்ட்ல எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஐ யூஸ் டு I used to see dreams. நான் நடுவில் நிக்கிற மாதிரி, நிறைய ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிற மாதிரி. So I had this, எனக்குள்ளேயே அந்த ஒரு I had that picture in my mind all the time. When I say நான் வந்துட்டு ஒரு பாஸ்டர் ஆகணும், ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது I had this picture which God had put in my head. சின்ன வயசுல இருக்கும்போதே ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த படம் என் மைண்ட்ல இருந்துட்டு. So I always used to say I want to be a pastor, I want to be a minister, servant of God அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். +1 நான் வந்த போது வந்துட்டு I started reasoning out, and I started seeing how many challenges my dad has to go through as a pastor. It's not a profession in any ways. I know it's a service. It's a commitment you make to God. So I understood இது வந்துட்டு நமக்கு பெருசா காசெல்லாம் கொடுக்காது, நம்ம வந்துட்டு பெரிய வாழ்க்கையில எல்லாம் பொருளாதாரத்துல எல்லாம் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு I started deviating. வந்துட்டு என்னன்னா, நான் ஹையர் செகண்டரி வரும்போது நம்ம வந்துட்டு ஏதாவது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல போயிட்டு நல்ல வேலை செஞ்சுட்டு ஊழியமும் பண்ணணும், நம்ம வந்துட்டு நம்மளே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மென்டாலிட்டியில வந்துட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு பி ஐ வாஸ் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை என்ஜினியர் ஆகணும், as any Indian young boy would think. So those were the two things that I could think of.
ஒரு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எக்ஸாம்ஸ், என்னோட +2 எக்ஸாம்ஸுக்கு ஒரு 10 டேஸ்க்கு 15 டேஸ் முன்னால the Lord started dealing with me. எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. So I had to be in bed, that's how நிறைய நேரத்துல வந்துட்டு ஆண்டவர் பிரச்சனைகளை யூஸ் பண்ணி healing to the people. That's correct. I'm sorry, come again? What I said was ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருமே they are 2 in 1. They are both engineers and doctors. We build God's kingdom and bring healing to God's people. That's correct. Maybe some of them that are listening to us, hearing us from various places, maybe they are an engineer or a doctor. தாவீதை பத்தி பேசுறோம். He was a king. அதுதான் அவங்க ஆண்டவர் பண்ண ஊழியம். So for some of them, அவங்க என்ஜினியரா இருந்துட்டு அவங்க செய்ய வேண்டிய இம்பாக்ட் ஆண்டவர் அவங்க மேல வச்சிருப்பாரு. என்ஜினியரா இருந்து ஊழியம் பண்ணணும்னு, டாக்டரா இருந்து ஊழியம் பண்ணணும்ன்ற சித்த வச்சிருந்திருப்பாரு. என் மேல ஆண்டவர் வந்துட்டு ஃபுல்லா இருக்கணும், ஃபுல் டைமா இருக்கணும் அப்படிங்கிற ஊழியத்தை ஆண்டவர் சிலர் மேல கொடுக்கறாரு. So I had to obey that, and following that I went to Bible school. 4 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு I always had this desire. I want to, when I came into God, when I committed my life to God, for full time ministry, I became I can say like a fanatic. I remember சாப்பிடவே மாட்டேன். I used to be night எல்லாம் pray பண்ணுவேன். I would pray through the night, and there are days I was always on my knees. தூங்குறதும் முட்டியில தான் தூங்குவேன். So அந்த மாதிரிலாம் I used to be so crazy about God. I still love him and I'm crazy about him. Yeah, but there's a lot of maturity as That's we correct. grow. That's correct. So I wanted to be a martyr. I still have the desire. Maybe God gives me that blessing, and I want to be a martyr for Jesus Christ. So on the ஆண்டவருக்காக மரிக்கணும், I wanted to be in tough places. So I knew God has different directions for my ministry and for my life. But initially I wanted to be in North India. So நான் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் I went to North India. I was working for God in Himachal Pradesh. அங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு in 2005 around, God told me, move out of this place, get back to Tamil Nadu. ஆண்டவர் திரும்ப போறதுக்கு என்னோட ரொம்ப தெளிவா பேசினார். என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோடையும் ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருந்தார். So it was another confirmation. I just came down. நான் வந்த டைம்ல தான் in 2005, as most people know, June 6th my dad passed away. I had to take over the congregation. அங்கதான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். முடிஸ்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். It was a very humble beginning though. It's a different phase of ministry. அங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் 2006 எண்ட்ல ரொம்ப தெளிவா என்னோட ஒரு காரியத்தை சொன்னார். 2007 இருந்து it's a new season. ஒரு புதிய காலம், ஒரு எழுப்புதலின் காலம். துதி ஆராதனையில ஒரு புதிய எழுச்சியை உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா ஆராதனையில் ஒரு புதிய எழுச்சி ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது, was it for the Tamil world or across the world? No, God said it was going to happen all over, and specifically இங்க தமிழ்நாட்டுல ஆண்டவர் விசேஷமா நான் செய்வேன். பட் இட் வாஸ் a world over thing. உலகம் முழுசும் தேசங்கள் தோறும் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்பதான் ஆண்டவர் என்னோட சொன்னாரு, ஒரு துதி ஆராதனை மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி CDs வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினாரு. So Nire was something that came out of God's vision and what God asked me to do. Yeah, I think that's very true. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு worship style of album வரல. பாடல்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். It was there. Worship was part of an album, maybe or a couple of songs. But நீங்க worship வந்து it was kind of pioneering a new style into the Christendom. Western world, it was an old thing. It was all happening. Yeah, it was new in our part of the world, and all credits to God. But God utilized it to touch many people's lives. நிறைய பேர் there is not a single day that we don't receive a testimony of healing or some part of miracle God keeps performing in people's life. People coming back to God. You'll be amazed at the testimonies. எத்தனை பேர் அந்த பாடல் கேட்டு ஆண்டவர்ட்ட ரீகமிட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைமா கமிட் பண்ணிருப்பாங்க. So that's why I believe when something comes from God, it has the fire and the anointing in it. Anything that is birthed out of God, ஆண்டவர்ட்ட இருந்து ஒன்னு பிறந்து வரும் அப்படின்னு சொன்னா அதுல ஜீவன் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. If we are doing something dead,
which means either we are trying with our own strength or it's not from God. Anything that is from God will have his life in it. So ஆண்டவர் வந்துட்டு every single, like, நான் வந்துட்டு I didn't release that to a CD to establish a ministry, or I didn't release a CD because I want to release a CD. It was something God asked me to do. So I had no clue. I never knew many people would be singing. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட கொஞ்சம் சாங்ஸ் ஆண்டவர் இருதயத்துல கொடுத்திருந்தாரு. சோ அதெல்லாம் போட்டு ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆண்டவர் பண்ண சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிற I didn't have money, nothing. ஆண்டவர் சொன்னாரு, I just stepped out. I zero காசே இல்ல. But like God said, you do it, and I just stepped out. ஆண்டவர் சொல்லிட்டாரு. Yeah, most of the time it's only the vision and faith we have. That's correct. Provision comes later. When we step out in faith, following the vision, the provision comes. That's good. Somebody said, where there is vision, there is provision. So, I think that's how God expects us to, He wants us to walk by faith. So, provision irundhu vachina, provision irundhu vision varadilla. Vision irukkaranala provision comes. So, that's become secondary all the time. So, we don't focus upon the provision. We're always focused on the vision. I just did it because ஆண்டவர் அவர் சொல்லிட்டாரு, செஞ்சிருவோம் அப்படி சொல்லிட்டு whatever songs they had, I put some old songs so everybody can bridge with us. So put all like awesome, like cancer healing, a lot of testimonies immediately we started receiving. So the Lord used it to stir up the people, and that's how it all began. Beautiful. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க எப்படி உங்களுடைய இந்த worship ministry ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒரு காரியம், it very deeply impacted me. God gave you pictures through dreams. That's correct. Dreams ஒரு நைட் வந்துட்டு போயிடுச்சு, but it formed a picture in your mind. Correct. So எனக்கு ஆபிரகாம் தான் ஞாபகம் வந்தார். God gave him some pictures, the stars, மணல், இதெல்லாம் அவன் எப்பெல்லாம் ஸ்டார்ஸ் பாக்குறானோ, the picture was alive. So உங்களுக்குள்ள God gives each one of us pictures inside, நான் நினைக்கிறேன். That's correct. And so I think we got a message for the people across right now. Hold on to your pictures. Amen. Amen. Hold on to God's pictures for your life. That's important. Amen. Not the picture hanging on the wall. Not the whole video, at least grab those snapshots in your mind and hold on to them. Someday it will come back. Yes, I hope எல்லாரும் கரெக்டான மெசேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Not the picture of somebody on the wall. That's correct. What happens is, like, there is one way we can get into major distraction. You know what? We look at people. It's good to be inspired by somebody. It's something else that you want to be somebody else. We have to understand, like, முதவே சொன்னீங்க, there are people that want to be like, I personally believe, God has a unique plan for each and every. ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப யூனிக்கான, ரொம்ப திட்டவட்டமான திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் வேற யாருமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, எனக்கு முன்னால இருந்த ஒருத்தரா இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவரவே ட்வின்ஸா படைச்சிருப்பாரு, என்னைய படைச்சிருக்கணும். So God, like they say, like even every snow flake is different from another. ஒவ்வொரு பனி துகள் மேல இருந்து விடுற பனி, அந்த பிளேக் பனி துகள் கூட துளி கூட இன்னொரு பனித்துளியை விட்டு டிஃபரன்ஸா இருக்குன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு பனித்துளியும் ஆண்டவர் டிசைன் பண்ணி அனுப்புவாருன்னா, நம்மளெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால தாயின் கருவில முன்பாக இட்ஸ் an amazing thing. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் உட்கார்ந்து யோசித்திருக்கிறாரு. He took time உட்கார்ந்து, நீ இப்படித்தான் இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இதுதான் உனக்கு நான் வச்சிருக்கிற ப்ளூ பிரிண்ட், இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டம். ஆனா என்ன ஆயிருதுன்னா, நிறைய நேரத்துல we look at somebody, அவங்க அப்படி பண்றாங்க, இந்த மாதிரி ஊழியம் பண்றாங்க, என்ன ஆயிருந்தா people try அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். Sometimes it can happen to every one of us, but like it is very important that we keep our focus on God and God's plan for our life. இன்னொருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், but you're not supposed to be following them because God is having something unique for us. That's beautiful. So நம்ம hold on to the picture that God has put in your mind. Back to it. That's great. Beautiful. So Pastor Jason Edinburgh, what is worship? Worship. Okay. Now, when we talk about worship, நம்ம worship, ஆராதனை அப்படின்னதுமே நம்ம மைண்ட்ல, okay, what picture does come to your mind? Like நம்ம எதை பத்தி யோசித்தாலுமே there is a picture, a mental picture that comes to us. So நிறைய நேரத்துல worship அப்படின்னதுமே எல்லாரோட மைண்ட்லயுமே என்ன வரும் அப்படின்னு சொன்னா,
அப்படியே பாட்டு அப்படியே அப்புறம் வந்துட்டு ஒரு கிட்டார் சிலருக்கு ஞாபகம் வரும், சிலருக்கு கீபோர்டு வரும், இல்லைன்னா சிலருக்கு ட்ரம்ஸ், சிலருக்கு வந்துட்டு ஒரு புது பாட்டு ஞாபகத்துல வரும், அந்த பாட்டு. வர்ஷிப் இஸ் நாட், சிங்கிங் இஸ் ஜஸ்ட் a part of worship. You know, the word worship in itself, when it appears for the first time in the New Testament, புதிய ஏற்பாட்டுல முதல் தடவை எங்க வருது அப்படின்னு சொன்னா, இந்த 3 ஞானிகள், சாஸ்திரிகள், அவங்க வந்துட்டு இயேசுவை வந்துட்டு பணிஞ்சு தொழுகிறதுக்கு வர்றாங்க. அவங்க வரும்பொழுது வெள்ளை போலம், தூபவர்க்கம், பொண்ணு, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, வந்து இயேசு பிறந்து அங்க இருக்கிறாரு, வந்து அவருக்கு முன்பாக அப்படியே குனிஞ்சு பணிந்து குனிஞ்சு எல்லாத்தையும் அவர் முன்னால் வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல they worshiped him அப்படின்னு இருக்கு. கிரீக்ல என்ன இருக்குன்னா ப்ரோஸ்கினியோ அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அதோட அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா முகங்குப்புற உழுகிறது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சோ அப்போ தடவை வந்திருக்கிற வார்த்தை என்ன சொல்றதுன்னா முகங்குப்புற விழுந்து. worship is an absolute surrender. Exactly. That's the biggest worship that you can do. அவங்களுடைய திட்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்னால முகங்குப்புற விழுந்து, நீங்க தான் என்னோட திட்டம், நீங்க தான் என்னோட ஆசை அப்படின்னு முகங்குப்புற உழுகிறது தான் நம்ம ஆண்டவருக்கு பண்ணக்கூடிய எல்லா நம்மளுடைய பிளான்ஸ், நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும், எய்ம்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கீழ்படுகிறேன், அதை நான் செய்யறேன் அப்படிங்கறத நம்ம பண்ணக்கூடிய ஆராதனை. So worship is something, like you coming in absolute surrender to God and saying, God, you are everything. நீங்க தான் எல்லாமே, நான் இல்ல, இயேசு தான் எல்லாமே, நீங்க தான் பெரியவர் அப்படிங்கிறது தான். In other words, you can say worship can be said as something else comes to my mind too. What ஆபிரகாம் வந்துட்டு ஆண்டவர் போய் பையனை நீ பலி செலுத்துங்கிறார். பலி செலுத்தினதும் அவர் தீயி பலிக்கு வந்துட்டு அவர் பையன் தான் பலியை தூக்கிட்டு விறகெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இப்ப ஒரு பர்டிகுலர் இடம் வந்து மழை தெரிய ஆரம்பிக்குது. அந்த மழை தெரிஞ்சது வந்துட்டு ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரங்களை எல்லாம் பார்த்து சொல்றாரு, இப்போ நீங்களும் கழுதிங்களும் இங்க இருங்க, நானும் எங்க பையனும் போய் வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு வர்றோம், அவரை ஆராதிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறான். சோ ஆபிரகாம் பாட்டு புக்கு எட்டு போல, கிட்டார் எட்டு போல, அவர் கூட கூட்டிட்டு போனது என்னன்னா வந்துட்டு அவரோட பையனை கூட்டிட்டு போனார். இப்போ அவர் சொல்றாரு, அவர் போகிறது பலி செலுத்த போறார், இன்னொரு விதத்துல ஆண்டவருக்கு சொன்னதுக்கு கீழ்ப்படிய போறாரு. ஆனா அவருக்கு அவர் யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா, நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன் அப்படிங்கிறது. சோ worship is something synonymous with obedience. Amen. Worship is something synonymous with you submitting yourself to the will of God. Powerful. So that is the act of worship. So worship is an act. So there are different ways we worship God. We sing and worship God. நம்ம வந்துட்டு we worship God with different things. So நம்ம வந்துட்டு ஆராதனையில பாட்டு பாடி ஆராதனை பண்ணி, it's just a part of another expression of worship. Beautiful. நம்ம இந்த ஆராதனை, பாட்டு பாடி ஆராதிக்கிறது, praise and worship, இப்படி நம்ம சொல்லும் பொழுது இன்றைக்கு today ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்குது. எங்க பார்த்தாலும் வர்ஷிப் கான்சர்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் வர்ஷிப் கான்சர்ட்ஸ். ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி அப்படி இல்லை. there were meetings, அந்த மீட்டிங்ஸ்ல வர்ஷிப் பாட்டா இருக்கிறதே, பார்ட் ஆஃப் த மீட்டிங் வர்ஷிப் இருக்கிறதே ஒரு பெரிய காரியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி there's a big wave of praise and worship coming upon all races of people. Why is this happening? Okay. I think we are getting close to God's coming. Jesus is coming back, getting closer to heaven. So I think heaven is all about worship. பரலோகத்துல எப்பயுமே 24 hours we are going to worship God. ஆராதனை தான் நடந்துட்டு இருக்கு போது. அதனால பக்கத்துல வரும்பொழுதே we are getting the heat of heaven நினைக்கிறேன். Worship wave is sweeping. Another way of thinking it is like, we obviously know we are coming to the very last, உலகத்தின் கடைசி நாட்களுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயமான ஒரு விஷயம். எல்லாரும் we all will agree to it. இப்ப இந்த கடைசி நாட்கள் வந்துட்டு is one thing the Lord very strongly, clearly spoke to me many years ago is, வந்துட்டு God said Acts of Apostles will happen again, but it will happen in a double measure. ரொம்ப, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்துட்டு வாசித்து பாத்தீங்கன்னா எருசலேம்ல யாருமே வியாதியே இல்ல, வியாதியஸ்தனே இல்லங்கிறாங்க. அப்படின்னா இயேசு இருந்த போது கூட வந்துட்டு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரை தான் சூஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஹீல் பண்ணிட்டு போனார். ஆனா அப்போஸ்தலர்கள் மேல இந்த ஒரு புதிய அபிஷேகம் வந்த போது அவங்க நிழல் பட்டவங்க எல்லாம் சுகமா, அங்க ஒருத்தருமே வியாதியஸ்தனே இல்ல. அப்படின்னா எவ்ரிபடி வாஸ் ஹீல்.
ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில ரெட்டிப்பா நான் திரும்ப பண்ண போறேன் அப்படிங்கிறார். இப்போ என்னன்னா இந்த எழுப்புதலுக்கு there is some worship is a catalyst to revival. ஏன்னா it prepares the atmosphere. ஏன்னா ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவரை பார்த்து தான் ஜெபம் பண்றோம். ஆராதனை பண்ணும்போது ஆண்டவரே கீழே வந்துடுறாரு. He's there. ஏன்னா he dwells among praises and worship. ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியில ஆராதனைக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப என்னன்னா God is preparing this world for such a mighty presence of his to be here. அவர் வந்தா தான் அற்புதங்கள் நடக்க முடியும், அவர் வந்தா தான் அந்த எழுப்புதல் நடக்க முடியும். நினைக்கிறேன் God is preparing the hearts of the people. He's preparing every street, he's preparing every city, he's preparing every street. Amen. He's preparing every sing. ஆண்டவர் வந்துட்டு ஆதாமி ஏவாளையும் படைச்ச போது ஆண்டவர் சொல்றாரு, போய் பூமி எங்கும் go and multiply. அப்படின்னா எதுக்காக ஆண்டவர் சொன்னார்னா, போய் நிறைய குழந்தைகளை பெத்து ஜாலியா இருங்க அப்படிங்கிறதுக்குல. ஆண்டவர் வந்துட்டு மனுஷனை அவரோட சாயல்ல படைச்சார். இப்ப பிசாச தள்ளி விட்ட போது அவன் வந்துட்டு கீழே இருந்த ஆண்டவர் பண்ணி வச்சிருந்த அழகான காரியத்தை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி, பிசாசுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு மகிமை இருக்கு, பிசாசுக்கு ஒரு மகிமை இருக்கு. அவனோட மகிமை அசுத்தம், அவனோட மகிமை வந்துட்டு chaos, that's the glory of the enemy. பிசாசோட மகிமை வந்துட்டு இருள், அந்தகாரம், ஒண்ணும் இல்லாம வெறுமை, இதுதான் பிசாசோட மகிமை. இப்ப பிசாசு கீழே வந்து என்ன பண்ணா, எல்லாத்தையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் அவனோட மகிமையினால் நிரப்பியிருந்தான். இப்ப ஆண்டவர் பார்த்தார், I am having a better plan. இப்ப ஆண்டவர் பண்ணார், நான் என்னுடைய சாயலின்படி என்னோட ரூபத்தின்படி நான் மனுஷனை படைக்க போறேன்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாளை படைச்ச ஆண்டவர் சொன்னார், போய் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்றார். என்னன்னா, இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்குள்ள நான் என்னோட இமேஜ வச்சிருக்கேன், ஏன் சாயல வச்சிருக்கேன், இப்ப என்னோட மகிமையால பூமி முழுசையும் நிரப்புங்க. So God wanted his image to be seen all over the world. That was God's initial plan. ஆண்டவர் ஆதாமி ஏவாளும் படிச்ச போது வச்சிருந்த பிளான், என்னோட இமேஜ்னால பூமி ஃபுல்லும் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிற திட்டம். இப்போ ஐ திங்க் நம்ம இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய திட்டம் பரிபூர்ணம் அடைக்குதுன்னு நினைக்கிறேன். So in worship, அவரை ஆராதிக்கிற ஜனங்களால பூமி எங்கும் நிரம்பும் போது பூமியோட ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லயும் கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் வந்து அசைவாடி, அதன் மூலமாக அவருடைய பிரசன்னம் வந்தா தான் எழுப்புதல் நடக்க முடியும். So God is preparing the world and people and every street and every square feet of this earth to be filled with his glory. So his glory is known upon the earth. Great. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. So அதனாலதான் we are seeing a revolution. பயங்கரமான ஒரு ஆராதனையில ஒரு பெரிய எழுப்புதல் உலகம் முழுசும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Yes. That's very true. இப்போ நீங்க வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்டை யூஸ் பண்ணீங்க, கேட்டலிஸ்ட் அப்படின்னு. நீங்க சொல்லும்போது worship is a catalyst அப்படின்னு சொல்லி. So இப்போ உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது something, நீங்க nobody knew Justin Edinburgh at one point of time, but all of a sudden, there was an explosion, and everybody was listening to Justin Edinburgh. Everybody was using your songs. Justin Edinburgh mari worship lead பண்ணனும் நிறைய வாலிபர்கள். And again I say that's a very good thing, and the positive influence வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். So உங்களை இந்த ஒரு பிரேக் த்ரூ உங்க மினிஸ்ட்ரியிலையும் லைஃப்லயும் கொண்டு வந்தது என்ன, அதன் ரகசியம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு பிரேக் த்ரூக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். சோ எப்படி அந்த பிரேக் த்ரூவை அவங்க மினிஸ்ட்ரியில பெற்றுக்கொள்வது? ஓகே, டு பி ஆனஸ்ட், நான் வந்துட்டு எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னு சொல்லி நான் டு பி ஆனஸ்ட்லி ஐ நெவர் பிரேட். ஆனா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நான் ரட்சிக்கப்பட்ட டைம்ல இருந்து ஐ யூஸ்ட் டு பி a fanatic, like God, use me for your glory. I want to go and impact thousands, like, because namak theriyum namak munnala kodi kanakana jananga alinjittu irukkranga. So praying for 1 and 2 and 10, it's underestimating, under praying actually. Adha romba kammi panni prayer panna. So I always used to pray, Andavare, use me to impact thousands. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உம்மை வந்து ஆராதனை பண்ணணும், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்துட்டு உம்மை தெரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். So this was a constant prayer that I always was doing. I used to go on regular fastings, 20 days, 40 days. You வந்துட்டு பிரேக் த்ரூக்காக பண்ண மாட்டேன், but I always had this hunger, God, use me for your glory. Use me so that, your name would be magnified upon this earth. So he always kept praying, but when God had his own timing, he uses situations, for me, like, people see Jerson that's on the stage, but there is a lot of brokenness each and every one of us go through. There is a dark
phase in our life. All of us go through a valley of shadow, valley of, valley of tears. எல்லாருமே கண்ணீரின் பாதைகள், குழப்பத்தின் பாதைகள். You feel like you're so denied and isolated. So I had my own, troubles, my own share of problems in my life, your own path of brokenness. Correct. Yes, correct. Yes. Now, the word brokenness, that's right. If we are praying for a breakthrough, breakthrough, நம்ம ரெடியா இருப்போம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் ரெடி. So before you ask for a breakthrough, see if you are broken through. If you are broken through, if you are prepared enough. See, God can never use somebody that is half baked, that is not, fully prepared, for his. And one thing is, God has his own timing. ஒவ்வொருத்தனுக்கு ஆண்டவர் வந்துட்டு இந்த டைம்ல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. He keeps, for me, now 2007 maybe, God started taking me to a next level. But to understand, I was praying from 99 to that. See, so this is what I see now. அதாவது there was a season of breakthrough, but அதற்கு முன்பதாக விதைக்கும் காலம். He who sows in tears will reap with joy. That's correct. நீங்க சொன்னது போல nobody knows the Jess in Edinburgh that was being broken, that was shedding tears in prayer. So ஒரு breakthrough இல்ல ஒரு பெரிய revival proceed பண்றது a time of prayer. That's a correct. time of brokenness in God's presence. Yes. Prayer, brokenness, absolute commitment. God, I have often noticed this. God will give you little. கொஞ்சத்தை கொடுத்து ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பாரு. அந்த காசை வச்சு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நான் கொஞ்சம் கொடுத்த அபிஷேகத்தை வச்சு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். God, see, we have to understand, God is not a fool. Man can be a fool. அதான் ஒருத்தர் இப்படி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், ஏமாறாதவரும் கூட. Okay, please go on. God is not a fool. அவர் வந்துட்டு எடுத்ததுமே ஒரு மனுஷன்ட்ட எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டார். கொடுத்திருந்தாருன்னா he has his own reason. கொஞ்சத்தை பார்த்து டெஸ்ட் பண்ணாம ஆண்டவர் யாருக்குமே நிறைய கொடுத்திருக்கவே மாட்டார். Which means he has tried this person, he has tested this person, and he thought you are trustworthy. That's why he has blessed you with more. So, if you're waiting for a breakthrough, remain faithful. I always say this one thing. What is the key? People used to ask, what is the key to go into the next level? The key to go into the next level is to remain faithful in this level. So, if you remain faithful in this level, keep, you don't have to, really leap hard, to jump into the next level. If you remain faithful in this level, when the right time comes, the Lord will give a breakthrough and He'll take you into the next level. So, faithfulness, prayer, brokenness, Beautiful. brings the breakthrough. Yes. So there are three important things. நம்ம இப்ப இருக்கிற இடத்துல, அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். Faithfulness. Correct. Brokenness. நம்ம உடைக்கப்படுவோம் நிச்சயமாக. Yes. Before the breakthrough you will be broken through. And then prayer and commitment. That's correct. Beautiful. Beautiful, beautiful. And Pastor Jason, நிச்சயமா நான் நம்புறேன், நம்ம இப்படி லைம் லைட்ல இருக்கும் பொழுது கனி உள்ள மரத்தின் மேல கற்கள் வீசப்படும்ன்றது போல, யோசேப்பை குறித்து நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பேன். falsely accused, imprisoned. Court of law ன்னு போனா every evidence was against Joseph. There was every evidence. பட் 3 பேருக்கு தான் அந்த உண்மை தெரியும். ஒன்னு போத்திபார் மனைவி, யோசேப்பு, தேவன். 3 பேர் தவிர வேற யாருக்குமே உண்மை தெரியாது. எல்லா எவிடன்ஸுமே வாஸ் அகேன்ஸ்ட் ஜோசப். கரெக்ட். இப்போ நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் இப்படிப்பட்ட பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். செய்யாத காரியங்களுக்காக குற்றப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஜனங்கள் இழிவாக, அவதூறாக, கிரிட்டிசிசம்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ். When you're being cornered, without any reason. How do you think, or a child of God, or somebody in the ministry, how do they handle these things? Completely, when people want to destroy them, their ministry, their life, and are completely trying to tarnish their name. Hey. Criticism is always in two ways. One is positive criticism.
One is negative criticism. Suppose if you're mentoring somebody and you're a coach and you have a cricket player who you're coaching. அவர் விளையாண்டு முடிச்சுட்டு வந்தது நீங்க சொல்லுவீங்க, இன்னைக்கு நீ பண்ணதுல எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா கோச் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவனை கூட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்றது மட்டும் இல்ல, நீ இன்னைக்கு அந்த தப்ப பண்ணுன, இதை இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்கணும். So this is actually positive criticism done with the intention to improve that person, help that person improve for the betterment of the person. And there is something called destructive and negative criticism. That is people, நீங்க என்ன பண்ணனாலும் they will try to criticize you and say, they will try to tamper you. But how do we handle criticism? Number one, this is the checkpoint, thumb rule number 1. Always go back to God. And one thing we have to know is God will give you something. ஆண்டவர் உங்களை பார்த்து இதை செய்யி அதை செய்யி அப்படின்னு எதையாவது செய்ய சொல்லுவார். செய்யும் போது நம்ம செஞ்சோம்னா அதை பத்தி பாசிட்டிவா சொல்றவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதை பத்தி நெகட்டிவா சொல்றவங்க எத்தனை நம்பர்ஸ்னாலும் இருப்பாங்க. நான் பண்றது கரெக்ட் தானா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு sometimes they might criticize you. So the number one thing you have to do is always get back to God, because there is only one person, 2 persons that know what you're doing is right or not. One is you, because he has spoken to your conscience. Number 2, there is God. When you're face to face with God, உங்களோட மனசாட்சி சொல்லும் நீ பண்ணது கரெக்டா இல்ல தப்பா. நீங்க எல்லாரும் ஏமாத்தலாம், உங்க மனசாட்சி ஏமாத்த முடியாது. So is this right or is this wrong? So stick to make you any spiritual person will have his conscience so sensitive. அது beginningல ரஃபா இருக்கலாம், ஆனா போக போக ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நம்ம மனசாட்சி ரட்சிக்கப்படும் போது அந்த மேனுவல் தராசு மாதிரியா, அது 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட லைட்டா இப்படி காட்டானா தெரியாது. ஆனா அந்த டிஜிட்டல் தராசு எப்படின்னா 1 கிராம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டா கூட 1 கிராம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். So the more you become matured in your spirituality, ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் போனா கூட நம்முடைய ஆவி சொல்ல, ஹே நீ அந்த மாதிரி யோசித்திருக்க கூடாது, நீ இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை நீ யூஸ் பண்ணிருக்க கூடாது, இது நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். So you have to have, when we have our conscience clear and before God, we know, hey, நான் பண்ணது. So when people criticize, the first thing you have to do is go before God, and நம்ம பண்ணது, we can be the better judge for us than anyone else. So let your conscience judge you. So if there is something that you have set right, you have to set right. And number 2, if there is nothing at all, there are some people, they will you said, false accusations. Best example to use is Joseph. Yeah. I was meditating upon Joseph. That you said, I was preaching this somewhere. They had the proof. The problem with him was, Potiphar's wife had his lungi or his pant or his dress was the proof. இப்ப இல்லனே சொல்லவே முடியாது, ஏன்னா they say I have the proof. ஆனா see now this man, he was face to face with God, he knew there was nothing. It was people simply falsely accusing him. But sometimes I don't know why God lets you go through certain, brokenness can come through different ways. He takes you through, there is a different experience that God takes you through. But I think Joseph had this one thing in his mind: you have your proof, but I have my vision. So you keep talking with the proof that you have in your hands, but I'm least bothered about what you have to talk about me, because I have this one thing. I'm not going to let your accusations, your criticisms distract me from the vision that God is having for me. You have your proof, I have my vision. And he kept, and everyone else that criticized and accused will know, when he was in the throne, it was before everybody that this was a man that was righteous. So when people criticize, keep your mouth shut, because the more you argue for yourself, the more you're losing your argument. So the more you try to prove yourself, the more, I feel it's an absolute waste of time. When people talk, there's nothing, when you feel like, there's absolutely nothing, just keep your mouth shut and let God, when you keep your mouth shut, God opens his mouth. When you don't battle for yourself, God does the battle for you. So if any of you going through that situation in your life, in your office or in your family or with your colleagues, they try to falsely accuse you, all that you have to do is keep your mouth shut, take it to God in prayer, and when God lifts you up,
Remember, ஒருவேளை criticism, always accusations, all this brokenness always comes prior to God exalting you. So remember, your throne is very close. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சிங்காசனம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். This is just a stepping stone, and it just had to be Potiphar's wife that had to bend down for you to jump up to your throne. So just stay cool, take it easy. I know it's very difficult to take it easy when everybody's against you. But then, if God is for us, who can be against us? Everybody should realize, கேட்கிற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், take it easy ன்னு சொன்னாலும் we have come through that path. Pastor Gerson Edinburgh is talking out of experience. I know what he's talking. And we have come through that. Ministry in Chulumburde, every genuine ministry goes through a phase where they are accused falsely, I believe. And as Satan uses that strategy of his, அதை யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டான். அவனுடைய weaponry-ல, அவனுடைய one of the powerful and favorite weaponry-ல, that's a major portion of his weaponry. So நிச்சயமா பயன்படுத்தி இருப்பான். So I totally agree with what you're saying, and we know what we are talking about. We know the pain of going through that. So take it easy in Chulumburde. We know what we are talking about. Take it easy to God. Leave it upon him and say, God, you're there. And as I said, when you're on the throne, when God puts you on the throne, everyone will see you. So you don't have to prove yourself, but when God's manifestation over your life, God's plans over your life will prove who you are. So. We see a lot of young people being used by God. அநேக வாலிபர்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப உங்களை பார்க்கும்பொழுது அநேக வாலிபர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். Many have told me, எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாஸ்டர் ஜெர்சன் எடின்பரோ, அவருடைய பாடல்களை நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. So இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு what do you have to say? All that I have to say is remain committed, remain hungry, follow the plan of God for your life, get inspired by. I'm happy that, God, I'm so humble to hear that, I used to hear from people saying நான் ஊழியத்துக்கு வந்தது உங்களை பார்த்து தான் வந்தெல்லாம் சொல்லுவாங்க. I'm so humble, God uses me as an inspiration for others. It's a privilege. It's an honor. It's nothing to be proud about. It's something, every time I listen, I feel so humbled and I say, God, thank you. Some way or other, that I can influence others for your glory's sake, and so that people will come closer to you. What I want to tell to the youngsters is, ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல வாலிபர்களை பயங்கரமான விதத்துல பயன்படுத்த போகிறார். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் பார்த்த ஒரு தரிசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு புற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டது போல இந்தியால இருந்து நிறைய வாலிபர்களை, அது மாத்திரம் இல்ல, I saw a lot of black youngsters, கருப்பு வாலிபர்களை கூட, அதாவது African youngsters, African brothers, Indian youngsters, இந்த ரெண்டு குரூப் புற்றீசல் போல ஒன்னு ரெண்டு இல்ல, ஆண்டவர் திரள எழுப்புனதை நான் பார்த்தேன். அவர்கள் தேசங்கள் தோறும் போய் ஆண்டவருடைய மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்தினதை நான் பார்த்தேன். சோ நீங்க வாலிபனா இருப்பீங்கன்னா இந்த நாட்கள்ல வாலிபனா இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்கள்ல தேசங்களை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை, நீங்க இருந்து கொண்டிருக்கிற கிராமத்தை அசைக்கும்படிக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பாத்திரம் நீங்க தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. பாவம் உங்களை ஆண்டவர் விட்டு விளக்குறதுக்கு எந்த விதத்துல அனுமதி கொடுத்துறாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அக்கினி பொட்டன்ஷியல். அதை எந்த விதத்திலும் பிசாசு அவிச்சு போடாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அக்கினியில குறையாம வளர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு நம்பர் 1, ஆண்டவரே போதும்னு ஆண்டவர் பாதத்தை விழுந்துருங்க. அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க. தாகமா இருங்க. எதையாவது செய்யணுங்கிற வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களை அவருடைய விதத்தில், அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வழிகள் உங்களை பயன்படுத்துவார். பியூட்டிஃபுல். நீங்க சொன்னீங்க வாலிபர்களா இருந்தா be excited. God has got great plans. ஒருவேளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள ஒரு சிலர் 40 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சோ அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்டா இருந்திருக்கும் இந்த வேலையில. சோ இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு does God have a plan, and can God use them? Obviously God has a plan. See,
நீங்க வந்துட்டு 87 வயசுல இருந்து இன்னும் ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு 3 வருஷம் தான் எனக்கு வச்சிருக்காரு அப்படின்னு நினைவு இருந்தா கூட, இயேசுக்கு வந்துட்டு உலகத்தையும் இம்பாக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தது 3.5 வருஷம் தான். அதுக்குள்ள அவர் மொத்த உலகத்தையும் இம்பாக்ட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் போட்ட இம்பாக்ட், அந்த ரிப்பிள் தான் இப்ப வந்து நம்மளெல்லாம் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. So it is not being a young person or an old person. God is looking for a faithful person. பலன் அடைந்து திரும்ப வாழவது போல ஆவார்கள். வெரி நைஸ். ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. So I think நம்ம முடிக்க வேண்டிய ஒரு we can go for maybe another 15 minutes. Yeah. Fine. So இப்போ yeah, what do you think, உங்களுடைய பாடல்கள்ல I think there's a prophetical song, நீரே பாகம் 3, பேசு சபையே பேசு. Correct. That's a wonderful topic I would love to talk about. Now, this goes to anybody that is into songwriting. If you are into songwriting, I would say don't write dead songs. Write prophetic songs. One thing about the psalmist, சங்கீதக்காரனை பத்தி ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது ஜெபிக்கும் போது சொல்றான் சங்கீதம் 51ல, அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க பலிய விரும்புனீங்கன்னா நான் பலிய கொடுத்துருவேன், ஆனா நீங்க பலிய விரும்புறது இல்ல, நீங்க விரும்புறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். Now you have to understand something. இந்த தாவீது யாருன்னா, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர். பழைய ஏற்பாட்டுல பாவம் பண்ணா எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சு பாவம் பண்ணிட்டா பலி செலுத்தணும், அதுதான். ஆனா பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த போதே இந்த தாவீதுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் வந்துட்டு பாவம் பண்ணிட்டு ஆண்டவரை பலி செலுத்துறேன்னு பண்ணிருக்கலாம். ஆனா he understood the heart of God. ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்பவே ஆண்டவருக்கு வந்துட்டு பலி எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவன் எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி இருந்திருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய இருதயம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆண்டவருக்கு வந்துட்டு நான் பலி செலுத்துறதுனால ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை ஆகுறது இல்ல, அவருக்கு வேண்டியதெல்லாம் நொறுங்குண்டது நறுங்குண்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த போதே புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடுல அவர் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஆராதனை அவர் ஆண்டவருக்குள்ள க்ளோஸா கொண்டு போயிருந்திருக்குது. One more thing you will see in Psalms, சங்கீதங்களை பார்க்கும்போதே சங்கீதங்களை இயேசுவை பத்தி பாடி வச்சிருக்கிறார். That's the kind of worshippers, that's the kind of songwriters God is looking for in these days. Prophetic songwriters that would sing prophetic songs over the nations. In the பேசு வந்துட்டு, it is actually a message. I was speaking from Ezekiel 37வது அதிகாரத்திலிருந்து, it's a message that I actually preached for more than 2 hours, but God bringing back things to life. ஆண்டு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல ஜீவனை உண்டு பண்ணுகிற குறிச்சு ஆண்டவரோட ரொம்ப தீர்க்கதரிசனமா ஒரு காரியத்தை பேசினார். அதை வந்துட்டு நான் சபைகள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி நடந்து கொண்டிருந்த பொழுது, why don't you sing this song out அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்பதான் எனக்குள்ள இருந்து வந்துட்டு பேசு சபையே பேசு. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்துட்டு உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்குள்ள போய் விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இங்க வந்து நான் உன்னை ஜெபம் பண்றதுக்கு அழுது புலம்பிட்டு இருக்க கூட்டிட்டு வரல, அதை பார்த்து பேசு. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேச ஆரம்பிச்ச போது உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் வருது. எலும்புகள் ஒன்று சேர்ந்து நரம்புகள் உண்டாகுது, தசை உண்டாகுது, தோல் உண்டாகுது. அடுத்து பேசுறாரு, ஜீவன் உண்டாகி எழும்புது. இப்போ நம்மளை சுத்தி நம்ம பாக்குறது வந்துட்டு மரித்து போய் ஜனங்கள் ஆவிக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க, வாலிபர்கள் ஆவிக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க, தேசங்கள் ஆவிக்குள்ள செத்து போய் கிடக்குது. இப்போ இந்த தேசங்களுக்கு தேவை யார் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் போல ஜீவனை உண்டு பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் சொன்னாரு, சபை அதுக்காகத்தான் நான் வச்சிருக்கேன். சபைக்குள்ள என் ஜீவனை நான் கொடுத்து வச்சிருக்கிறதே சபை ஜீவனோட இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஜீவன் வெளியில புறப்பட்டு போய் செத்து போன காரியங்களுக்குள்ள என்னுடைய ஜீவனை கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் சபையை வச்சிருக்கேன். அதனால சபையை பார்த்து சொல்லு, பேசுன்னு சொல்லு, சமுதாயத்தை பார்த்து பேசு, சொசைட்டியை பார்த்து பேசு, தேசத்தை பார்த்து பேசு சபைன்னு சொன்னார் ஆண்டவர். அதைத்தான் வந்துட்டு பிரசங்கத்தை பாட்டை எழுதிட்டேன். பேசு சபையே பேசு, ஆவியானவருக்குள்ள கொடுத்திருந்தார். அது அப்படியே பாடலாக வந்துச்சு. பேசு சபையே பேசு, நீ பேசும் பொழுது நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும், தசைகள் புதிதாக தோன்றும் அப்படின்னு சொல்லி. So God is looking for people that would connect with them. So it is not easy to write prophetic songs, and it's easy, but it can happen only when you're connected with God. It is easy to write a song, but to write a prophetic song, you have to hear from God. You have to be connected with the Holy Spirit. So I pray that God would raise people that are connected with the Holy Spirit and start writing prophetic songs and sing it over the nations, sing it over generations, sing it over people, sing it over families, and transform the generation for God's kingdom's sake. Beautiful. Finally, apart from Jesus, Bible la ungalde favorite character yaru? Apart from Jesus, okay,
the first character that attracted me when I was a very young Christian is John the Baptist. I used to like I told, I was a fanatic, right? I used to be so, it was, I was like mad crazy about Jesus. And யோவான் ஸ்நானனை பத்தி படிக்கும் போது அவர் யாருக்குமே பயப்படல. பரிசேயங்க சதிசேயங்களாம் அத்தாரிட்டி உள்ள ஆளுங்க. அவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, அவனே மனம் திரும்புறதுக்கு வர்றான். அவங்கள பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளை இப்படி வர்றதுக்கு உங்களுக்கு யார சொல்லி கொடுத்தா? மனம் திரும்பி வரும்போதும் வார்னிங் கொடுக்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க, இல்லைன்னா ஆண்டவர் வச்சிருக்க. So I wanted to be somebody that was, not scared about people, go into the toughest places and preach the gospel to them. So John the Baptist was one person that attracted me. At this point, நீங்க இன்றைக்கு do you think it is possible to speak like John the Baptist? See, பவுல் சொல்றாரு, எப்படியாவது வந்துட்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. What you have to be tough at the times, you have to be tough. வந்துட்டு ஒருத்தங்க மிரட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக பயந்து போயிடக்கூடாது. அதுக்காக மிரட்டியும் சுவிசேஷம் சொல்லணுங்கிறது இல்ல. It goes out of love. So you speak, but you are softer on one side, but you're tough on the other side, which means you're not scared about any circumstances, you're not scared about any situations. But John the Baptist had to be like that. He was living in a very tough situation among tough people, and his work, அதாவது வழி ஆயத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கரடு முரடான பாதைகள் முன்னால போய் முள்ளு கல் எல்லாத்தையும் புரட்டி போட்டு பின்னால வர்றவருக்கு வழி ஆயத்தப்படுத்து. Jesus coming is a sure thing. அப்ப பின்னால ஜான் த பேப்டிஸ்ட்க்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியம் வந்துட்டு ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். ஐ டோன்ட் திங்க் anyone of us will be willing to go for that extent, because அவரோட ஊழியத்துல வந்துட்டு இப்ப நம்ம ஊழியம் பண்ணோம்னா எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும், நான் இந்த ஊழியத்துல எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா. ஆனா அவரோட ஊழியத்துக்கு வந்துட்டு அவருக்கு கிடைக்கிற ரிவார்டு தலையை வெட்டி தட்டுல வைக்கிற ரிவார்டு. தட் வாஸ் த ரிவார்ட் he was going to get in this world. ஆனா he was ready for that. He was not scared. He was willing to sacrifice his life to give everything. So I won't say it was one individual. And then I used to love Elijah the prophet. பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து அவன் சேலஞ்ச் பண்றான். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் இன்னைக்கும் every time I read about Elijah, I would have goosebumps when I read about Elijah. There's something like, we need challenging people. We need challenging preachers, to prove that God is God. அவன் வந்துட்டு he was living in a time when people வந்துட்டு குந்தி நடக்கிறாங்க, இதுவும் இருக்கிறாங்க அதுலயும் இருக்கிறாங்க. they were lukewarm kind of people. அவன் சொல்றான், hey, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு. I am here to prove that my God is God. So I used to love Elijah. Then later on, there are other characters like Paul. You cannot stop talking about Paul the apostle. He's one of my heroes in the Bible, because அவர் சொல்றாரு, when you read அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு ஒன்றுக்கும் குறைய வந்துட்டு 7 தடவை வந்துட்டு யூத முறை அந்த ரோம முறைமையின் படி அடி வாங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிர்வாணமா இருக்கிறேன், சாப்பிடாம இருந்திருக்கேன், கப்பச்சேதத்துல தாகமா இருந்திருக்கேன். இமேஜின், இயேசு கூட வந்துட்டு ஒரு முறை தான் அடி வாங்கினார். அந்த முறைமையின் படி 1 ரவுண்ட் ஆஃப் அடி வாங்கினார். இவர் சொல்றாரு, பல தடவை வாங்கியிருக்கேன், ட்ரெஸ் இல்லாம போயிருக்கேன், சாப்பிடாம போயிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு, இது எல்லாம் கூட எனக்கு ஒரு பெருசா இல்ல, உங்களை பத்தி ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிற பாரம் தான், சபைகளை குறிச்சு எனக்குள்ள இருக்கிற பாரம் தான் பெருசா இருக்குது அப்படிங்கிற. Look at his level of commitment. So I always pray, Lord, give me such a commitment that nothing else would matter for me. It's only your kingdom. It's only the growth of the church. It's only people coming back. It's only souls that would matter for me. Yeah. Beautiful. Pastor Justin. So I think in the ஒரு சில நிமிடங்கள் it was very power packed, very enriching, faith building, edifying. I can go on and on and on, but ஏன்னா எப்போதுமே சொல்றது போல தொடர மனம் உண்டு, ஆனா நேரம் இல்லை. சோ நம்ம முடிக்கும் முன்பதாக நீங்க கடைசியாக நம்முடைய நேயர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? Okay. Love the Lord with all your heart. துக்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப சோர்வா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை மறக்கல, அவர் உங்களை விட்டு விலகல, அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களை விட்டு விலகல. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறது. ஒருவேளை எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கலாம்,
ஆனா ஆண்டவருடைய மண்டலத்தில் ஆண்டு உங்களுக்காக ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சரியான நேரம் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்துவார். சரியான நேரம் வரும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்துவார். சரியான நேரம் வரும் பொழுது அந்த ஈசாக்கு நீங்க பாப்பீங்க. சரியான நேரம் வரும் பொழுது வாக்குத்தத்தம் ஜீவனோட வர்றதை நீங்க பாப்பீங்க. மூன்றாவதாக ஆண்டவருக்காக அனலாக்குங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு நிலைமையில இல்லாம ஆண்டவருக்காக எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற தேசத்துல, பட்டணத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல அவருடைய அக்கினியை சுமந்து திரிங்க. ஏன்னா ஃபயர் இஸ் கண்டேஜியஸ். நீங்க உங்களுக்குள்ள அக்கினி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க போற இடம் குளிரா இருக்க முடியாது. ஒருவேளை குளிர் அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அக்கினி எப்பயுமே அக்கினியை உண்டாக்கும். So continue to be on fire. May the Lord use you. நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சிறு ஜெபத்தை நீங்க எடுத்து ஆசீர்வாதம். கண்டிப்பா. Let's close our eyes. நம்ம யாவரும் கண்களை மூடுவோம். அப்படியே நீங்க இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம பேசினதை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பேரில் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் பேர்ல நீங்க வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எங்க மேல நீங்க வச்சிருக்கிற இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த தேசத்துல என்ன சூழ்நிலையில இருந்து இப்பொழுது எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன். உம்முடைய வல்லமையுள்ள ஒரு புயத்தின் தொடுதல் அவர்கள் பேர்ல ஒரு விசை கடந்து வரட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் மாற, எங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற, உமக்கு நேராக நாங்கள் திரும்ப ஆண்டவரே மரித்து போன காரியங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாக, சோர்வுக்குள்ளே ஆண்டவரே உற்சாகம் கடந்து வர, பலவீனத்திற்குள்ளே பலன் கடந்து வர எங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று, உம்முடைய அந்த வல்லமையான ஒரு தொடுதல். இன்று காலை நான் ஜெபிப்பதெல்லாம் ஒரே ஜெபம். உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய தொடுதல் அவர்கள் பேர்ல கடந்து வரட்டும். உருவாக்குகிற தொடுதல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிற தொடுதல், பலனை உண்டு பண்ணுகிற உம்முடைய தொடுதல், திடனை உண்டு பண்ணுகிற உம்முடைய தொடுதல், அனலாக்குகிற உம்முடைய தொடுதல் இப்பொழுது அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கட்டுகளை உடைக்கிற தொடுதல், வியாதிகளை மாற்றுகிற தொடுதல் இப்பொழுது அவர்கள் பேர்ல இறங்கட்டும். சரீரங்களில் இறங்கட்டும், சூழ்நிலைகளில் இறங்கட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். எல்லா அந்த காரங்கள், பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போ. இயேசுவின் நாமத்திலே பொல்லாத சூழ்நிலைகள், பிசாசு உண்டு பண்ண கடினமான சூழ்நிலைகள் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். தெய்வீக தொடுதல் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். அப்பா, உம்மை பற்றிய வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றும். பார்வோனுடைய இருதயம் ஆண்டவருக்கு கடினப்பட்டிருந்தது தகப்பனே. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்கு வேண்டாம். நறுங்குண்ட நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவரே, கல்லான இருதயங்களை மாற்றி சதையினாலான இருதயத்தை வைத்து அதில் உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பசிதாகத்தை கொடுத்து, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அவங்களுடைய இருதயம் உம்மையே நோக்கி கதறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் செய்வீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். வானம் திறக்கப்படட்டும். ஒரு எழுப்புதலின் பெருமலை அவருடைய வாழ்க்கைகளிலே கடந்து வரட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை வியாதியோடு இருப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய இடது புயத்தை வியாதி இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். வலது கரத்தை இயேசுவுக்கு நேராக உயர்த்துங்கள். இப்பொழுதே உங்களை தொட்டு சுகமாக்க என்னுடைய இயேசு பெரியவராக இருக்கிறார். இப்பொழுது வியாதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். என்ன வியாதியாக இருந்தாலும், மருத்துவர்கள் முடியாது என்று சொன்ன வியாதியாக இருந்தாலும், டயக்னோஸ் பண்ண முடியாத வியாதியாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சொல்லுகிறேன். வியாதியே, பலவீனமே, சரீரங்களை விட்டு நீ விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். கடன் பாரங்கள் விலகி போ. குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு, பிரிவினைகளோடு அமர்ந்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் குடும்பங்களிலே வரட்டும். குடும்பங்களிலே பிசாசு உண்டு பண்ணின குழப்பங்கள் இப்பொழுது குடும்பங்களை விட்டு விலகி போ என்று இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் வரட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருடைய பிள்ளைகள் உம்மை தேடுவார்களாக. ஆண்டவரே, பாவத்தில் இருக்கிற வாலிபர்களை உமக்கு நேராக திருப்புவீராக. நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி குந்தி நடக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் பலன், பரிசுத்தாவின் வைராக்கியம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். தகப்பனே, உமக்கென்று எழும்பி ஓடும்படிக்கு செய்வீராக. முடியாது
என்று அமர்ந்தவர்கள் பேரிலே ஆண்டவரே உம்முடைய வைராக்கியத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி இப்பொழுது ஊற்றப்படட்டும். என்னால் முடியும் என்று சொல்லி அவர்கள் எழும்பி ஓடட்டும். கிறிஸ்துவின் பலனை சார்ந்து ஓடும்படிக்கு நீர் செய்தருளும். உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளின் பேரிலே பேசுகிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்க இந்த நாளிலே ஒரு விசை இன்னும் ஒரு படி உம்மை நாங்கள் நெருங்கி சேர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. 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 Thank you very much. Welcome. It was my pleasure being here. Yes. அன்பு நேயர்களே, இதுவரை பாஸ்டர் ஜேசன் எடின்பரோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். காஃபி வித் இன்பம் எஃப்எம் நிகழ்ச்சியில இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் ஒரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless you.